வணக்கம் உறவுகளே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நிக்கி மூவி டாக் சேனலுக்கு. நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது கண்டதும் காதலா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்ததுமே காதலிச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல ஒரு சின்னலா விரிசல் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சந்திக்கிறாங்க. இதை தான் நம்ம கதையை கேட்க போகிறோம். இன்றைக்கு கதை இதுதான். இப்படி தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. சோயன்கிற பொண்ணு காலேஜுக்கு வர்ற முதல் நாளே ரொம்ப லேட்டாக வர்றா. லேட்டாக வரும்போது ப்ரொஃபஸர் பார்த்துடுறாரு. ப்ரொஃபஸருக்கும் ரொம்ப கோவம் வருது. முழு கிளாஸ் ரூமையுமே தண்டிச்சிடுறாரு. அப்படி தண்டிக்கும் போது சன்வின் ரொம்ப கேஷுவலாக அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கிளாஸ் ரூம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கள்ளத்தனமாக பின்னாடி பின்னாடி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சன்வின் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது அதே பஸ்ஸில் சோயனை பார்க்குறான். பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. ரொம்ப சந்தோஷம் வேற. ஆனால் அதுலேயும் ஒரு அதிர்ச்சி, பயம் இவனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்ததும் ரொம்பவே இன்னும் அதிர்ச்சி ஆகிடுறான். ரொம்பவே கூச்ச சுபாவம் பட்டு அந்த சைடாக திரும்பிக்கிறான். திரும்பிட்டு இப்படி இருக்கும்போது அதே பஸ் ஸ்டாப்பில் சோயனும் சன்வினும் இறங்குறத பார்த்துட்டு இன்னமும் நல்லாவே குஷி ஆகிடுறான். அப்படி குஷியாகி அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதே இவன் போகிற ரோட்டு வழியாகவே அந்த பொண்ணு போகையும் இன்னும் அவனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரெண்டு நப்டுப் வந்துடுறான். நப்டுப் வந்து ரொம்பவும் ஜோக்காக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஐஏஎஸ் ஸ்கூல் பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கால, 101வது லவ்வர் ஆகுண்ட அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது சன்வின்க்கு ரொம்பவும் கொஞ்சம் கூச்சமாகிடுது, ஒரு மாதிரி ஆகிடுது. சன்வின் பேசாமல் நிற்கிறான். அப்போ நாப்டுப் வந்து ரொம்பவே தைரியமான பையன், தன்னம்பிக்கை உள்ள பையன். எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசிடுவான். பேசிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சன்வின் வீட்டுக்கு போயிட்டான். சன்வின் வீட்டை போயிட்டு படித்துக்கிட்டு இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சன்வின் நீ ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், நீ தான் குடும்பத்தை பார்க்கணும், நீ உனக்கு பொறுப்பு, ஆம்பளை பிள்ளைனா உனக்கு பொறுப்பு அதிகம், நீ பொறுப்பான பையனா நடந்துக்க அப்படி இப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்போ சன்வின் என்ன செய்கிறான், ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு போகிறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. சன்வின் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத மாதிரி சோயன் ஒரு ஃபோட்டோவில் விழுந்துடுறாங்க. ரொம்பவும் க்யூட்டாக இருக்காங்க, ரொம்பவும் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சன்வினும் சோயனும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு பாழடைந்த பங்களா. அந்த பங்களாவில் அந்த வீட்டை சோயன் உள்ளே போயிடுறாங்க. சன்வின் வேணான்னு சொல்கிறாரு. இது ரொம்ப பயணமாக இருக்குது, ரொம்பவும் கடுமையாக இருக்குது, உள்ளே போகாதீங்க, பயங்கரம், ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சன்வின் சொல்கிறாரு. ஆனாலும் சோயன் கேட்குற மாதிரி இல்லை. சோயன் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த பயந்த சன்வின் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கொலையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சோயன் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, இந்த மாதிரி நடந்த பயங்கரமான இடத்துல நடந்த இடத்துல நம்ம ஒரு நினைவு சின்னமாக ஒரு நல்ல ஒரு நினைவு சின்னமாக வைக்க ஒரு அன்பான இடமா மாற்றணும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி தைரியமான சளி பொண்ணு எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. எப்படியே அடுத்த நாள் ஆகிடுது, காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் காலேஜுக்கு போயிடுறாங்க. காலேஜில் வச்சு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இப்படி பழைய பில்டிங் எல்லாம் அப்படி ஃபோட்டோ பிடிக்கணும், ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், இது நமக்கு பாடத்துக்கு தேவைப்படுது அப்படின்னலாம் சொல்கிறாங்க. அப்போ சன்வினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சன்வின் போயிட்டு வீட்டில் குளிச்சு ரொம்ப க்யூட்டாக தலையெல்லாம் கழுகி தலையெல்லாம் வாரி ரொம்ப க்யூட்டாக ரெடியாகி வராங்க. வந்து ரெண்டு பேரும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்க சன்வினுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை இல்லையா. சன்வின் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தனால சன்வினுக்கு இதெல்லாம் பற்றி கணக்கு இல்லை. ஆனால் சோயன் அப்படி இல்லை இல்லையா. சோயன் வந்து வேறு நாட்டு பொண்ணு. அவங்களுக்கு இதை கண்காட்சி எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு பில்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை கதையை பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சோயன் அப்போ தான் சொல்கிறாங்க,
சன்வின் கிட்ட எங்கள் அம்மா சின்னதிலே இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கும் சோகம் இல்லை, இப்படி தான் எனக்கு அப்பா மட்டும்தான், நான் அப்பாவை பார்த்துக்கணும், இப்போ அப்பாவுக்கும் சோகம் இல்லை, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களையும் சீக்கிரமாக குணப்படுத்தணும், அதுக்காக நான் படித்து சுருக்கா சீக்கிரமாக ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப கவலையாக சன்வினிகிட்ட சோயன் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசுங்க. அடுத்த நாள் ஆயிட்டு, அடுத்த நாள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் போயிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், சன்வினும் சோயனும். சன்வினும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள சன்வின் கேட்குறாங்க சோயன்கிட்ட, உங்களுக்கு லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கியும் சோயனுக்கு கோவம் வந்துடுது சோயனுக்கு. அப்போ அவ சொல்கிறா, இது ரொம்ப முக்கியமா, இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன், சாரி மன்னிச்சிருங்க, உங்களுக்கு யாராச்சும் அன்பாக இருக்க, கதையை மாற்றி கேட்குறாங்க, அன்பாக இருக்க யாராச்சும் இருக்காங்களா? அப்போ தான் சொல்கிறாங்க, நான் ஒரு பணக்கார பையனை விரும்புகிறேன் அப்படி. ஆமாம், நான் ஒரு ஜெயுக்கும் விரும்புகிறேன், அவன் சீனியர் தானே, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிறாங்க, அவனை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அவன்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, அவன் ரொம்பவும் அழகாக இருக்கான், அவனை கல்யாணம் முடிச்சேனா நல்லா இருப்பேன் அப்படின்னலாம் பொண்ணு சொல்கிறா. அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆயிரு, இல்லை நீ அசிங்கமாக இருக்க, அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அவன் உயரமாக இருக்கான், ரொம்பவும் க்யூட்டாக இருக்கான், நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கன்னு சொல்லியும் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு நம்ம ஹீரோ. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ போகிறாரு. நப்டுப் இருக்கான் இல்லையா 2, அவன்கிட்ட போயிட்டு நடந்த விஷயமெல்லாம் சொல்லி ரொம்பவும் கவலைப்படுறாங்க. நப்டுப் கேட்குறாங்க, ஸோ நீ என்ன சோயாவை விரும்புறியா அப்படின்னு சன்வின், நீ சோயாவை விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்குறாரு, இப்படி தான் ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும், இப்படி தான் லவ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சன்வின் கொஞ்சம் குடிச்சிருப்பாரு, அதோட சத்தம் போட்டு ஒரு மட்டும் மனசுக்கு தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு சோயன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னோட டேட்டிங் போக வர்றீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படியே 2 பேரும் டேட்டிங்க்கு வராங்க. ஒரு கொச்சி ரோட்டில் 2 பேரும் நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சோயா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சன்வின் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சன்வின் என்னன்னு கேட்குறாங்க. நவம்பர் 10 நான் இன்றைக்கு எந்த பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரலான்னு இருக்கிறேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட போயிடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள சன்வின் கேட்குறாங்க, உங்களோட சோயன் கிட்ட உண்ட கனவு என்ன அப்படின்னு. அப்போ தான் நம்ம சோயன் சொல்கிறாங்க, என் கனவு நான் ஒரு நியூஸ் வாசிக்கிற பொண்ணா ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோயன் சன்வின் கிட்ட, நான் ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும், நான் ஒரு நியூஸ் ஆர்டிஸ்டாக வரணும், ரொம்ப பெரிய ஆளாக வந்து ஒரு பணக்காரனை கல்யாணம் முடிச்சுக்கணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சோயம் சன்வின் கிட்ட சொல்கிறாங்க. சன்வின் சொல்கிறாங்க, நான் பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக வந்த பிற்பாடு நான் உனக்கு வீடு ஒன்று கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சாப்பாடு அந்த நாள் முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பி பஸ் ஹோல்டில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பஸ் ஹோல்டில் உட்காந்துருக்கக்குள்ள சன்வின் உட்காந்துருக்காரு. சோயோ சன்வின்க்கு தோளில் சாஞ்சி அப்படியே 2 பேரும் அப்படியே இருக்காங்க. அப்படியே ரொம்பவும் குஷியாகிறது சன்வின்க்கு. சோயோ தோளில் சாஞ்சிருக்காரு இல்லையா, இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, சோயோ சன்வினுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா இப்படி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்குது, தோளில் சாஞ்சிருக்குது. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ண பிற்பாடு அப்படியே முடியுது. அப்படியே சன்வின் போயிட்டு தம்பரன் இருக்கா இல்லையா நப்டுக்கிட்ட போயிட்டு சொல்கிறான், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக லிப் கிஸ் எல்லாம் கொடுத்தா ஆஹா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கல் பண்ணுறான் ஃப்ரெண்டு. அப்படியே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் நம்ம சன்யும் கலந்துக்கிறாங்க. அதை சோயும் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அது முடிஞ்சு சன்யும் சோயன்கிட்ட கேட்க போகிறாங்க, நம்ம 2 பேரும் இன்றைக்கி வீட்டுக்கு போகலாமான்னு. அப்போ சன்யும் ஜேயுன்னோட நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சன்யும் ரொம்பவே கோவப்படுறான், ரொம்பவே அவனுக்கு கெல்த்தியாக இருக்குது.
நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எப்படி அவனோட போகலாம் அப்படின்னு அவனும் அவளோட கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கழிச்சுக்கிட்டு போகும்போல 3 பேரும் போகிறாங்க. 3 பேரும் போய்கிட்டு இருக்கக்குள்ள சன்யூன் பின்னாடி சீட்டில் இருக்கான். சோயுன் முன்னாடி ஜெயின் அவங்ககிட்ட இருக்காங்க. ஜெயின் கேட்குறான் சன்யூனுக்கிட்ட, நீ எப்படி இவனை லவ் விரும்புறியா? இவன் கூட நீ டேட்டிங் எல்லாம் போறியே அப்படின்னு. டேட்டிங்லாம் போனாக்க அவனை நான் மேரி பண்ணுறதுக்காக போகல, சும்மா தான் போகிறேன், ஒரு ஃப்ரெண்ட்லியா. அவன் ஏழை, அவனை வெரி பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ அவனுக்கு ரொம்பவே கல்ட்டியாக இருக்குது. அப்போ ஜெயின் சன்யூனை பார்த்து ரொம்பவே அவமதிக்கிற மாதிரி, ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஓ உடுப்பெல்லாம் பாரு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னெல்லாம் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான். அப்படியே சன்யூன் அவனை நிப்பாட்ட சொல்லி, வாகனத்தை நிப்பாட்ட சொல்லி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அம்மாவோட, இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸா, இப்படி ஏன் அசிங்கமாக எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு இது பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட்டு அம்மா கிட்ட ரொம்ப கடுமையாக பேசி சண்டை போட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நம்டோம் கிட்ட தான் போகிறாரு. நம்டோம் கிட்ட போயிட்டு கதைக்கிறாரு. நம்டோம், என்னால் இருக்க முடியாது, சோயோ எனக்கு கிடைக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சன்வின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்டோம் சொல்கிறாரு, இல்லை நீ ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசி, சும்மா கண்டதையும் யோசித்து மனசு போட்டு குழப்பிக்காத, அவகிட்ட போயிட்டு உண்மையாக ஓ லவ்வை சொல்லு, சொன்னாதானே அவளுக்கு தெரியும், நீ சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கேட்ட பிற்பாடு சோயோ கால் பண்ணி கூப்பிட்றாங்க. சன்வின், எனக்கு வந்து உதவி கொஞ்சம் செய்யுங்களே, நான் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு போகிறேன், என்கிட்ட காலேஜ் கிட்டேயே வீடு ஒன்று பார்த்துருக்கேன், அந்த வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண இயலுமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் சோயோ போயிடுறாங்க. போயிட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள அப்படியே 2 பேரும் வெளியில் நடந்து போகிறாங்க. அப்போ சன்வின் ஜோயன்கிட்ட சொல்கிறாங்க, சோயன், இந்த வருஷத்தில் கடைசி நாள், பனி விழுகிற முதல் நாள், உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம நீ விட்டுட்டு வந்த வீட்டில் வச்சு உனக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன், நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி காலேஜில் காட்டுறாங்க. காலேஜில் அவளுக்கு ரொம்பவும் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. இன்னும் சன்வினை காணுமே அப்படின்னு தேட தோங்குறா. அப்போ அந்த சீன் கட் ஆகி ஜெயை கூப்பிட்றாங்க, வெளியில் வர்றாங்க. ஜெயை கூப்பிட்றாங்க, இன்றைக்கி நம்ம 2 பேரும் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, எனக்கு சன்வினை இன்னைக்கு முழு நாளும் பார்க்கல, அவனை பார்க்கணும், இல்லை சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயண்ட் கூப்பிட்டு போகிறாங்க சோயோவை. ஜெயண்ட் கூப்பிட்டு போகும்போது நல்லாவே போயிட்டு 2 பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லாவே அவளுக்கு குடிக்க கொடுத்து ரொம்பவே போதையாகிறா. ரொம்பவே போதையாகி 2 பேரும் அப்படியே இருக்கக்குள்ள அந்த சமயத்தில் சன்வின் அங்கே ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறான். அந்த ப்ராஜெக்ட் வந்து இவளுக்காக செஞ்ச ப்ராஜெக்ட், ஒரு வீடு கட்டுற மாதிரி அழகாக செஞ்சு காட்டுறான். அதை கொடுக்கறதுக்காக, அந்த சர்ப்ரைஸை காட்டுறதுக்காக அவன் காத்திருக்காங்க. ஆனால் காத்திருந்து வேலையில் இவளை ரொம்ப போதையாக்கி இவன் கூட்டிகிட்டு வரான். ஜெயும் சன்வினை கூட்டிகிட்டு வர்றாங்க. சன்வின் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் சோயோவை. சோயோ ரொம்பவும் போதையா ட்ராவல் வர்றான். ஆனால் இவன்ட கனவெல்லாம் அங்கனே உடஞ்சி சுக்கு நூறாக ஆகிடுது. மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். உடஞ்சி போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே சாஞ்சி கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. ரொம்பவே சந்து உடஞ்சி போயிடுறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சோயம்னு சன்வின் வெறுக்க ஆரம்பிக்கிறான். சன்வின் அந்த ரூமு கதவுல காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கும். மூச்சு எடுக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அவன் ரொம்பவே கெல்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே ரோட்டோடு நடந்து அவனே அட்வைஸ் பண்ணிக்கிறான் வீட்டுக்கு போகிற வாக்கில். இனிமே இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி பொண்ணுங்களை எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெல்ட்டியாக ஃபீல் பண்ணி அவன் நண்பர்கிட்டையும் போய் சொல்லி நீ அப்படின்னு சொல்லி கழிச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்படியே நாள் போகுது. அடுத்த நாள் சோயோ சன்வினை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி ஏன் என்னை இப்போ அவாய்ட் பண்ணுற, எனக்கு ஒன்று இப்போ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சன்வின்கிட்ட சோயோ கேட்குறா. சோயோ கேட்டப்ப ஒரே வார்த்தையில் சன்வின் சொல்லிட்டான், உன்னை பார்க்க பிடிக்கல, உன் முகத்தை பார்க்க பிடிக்கல,
உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமா வருது. உன்னோட பேச பிடிக்கல. இனிமே என்ன பார்க்காத. இனிமே பேச வராத. என்னை விட்டு விலகி நில்லு. இனிமே என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹார்ஷா பேசிடுறாங்க சன்வின் ஷோயோவை. அந்த சமயத்துல அப்படியே போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகிருது. அடுத்த நாள் அவங்க சொன்னாங்க இல்லையா, வருஷத்துல கடைசி நாள் பனி விழுகிற நாள்ல 2 பேரும் அதே வீட்ல சந்திப்போம்னு சொல்லி. அப்ப சோயோ என்ன செய்றாங்க, அந்த வீட்ல போயிட்டு ரொம்ப நேரமா காத்திருக்காங்க. ரொம்ப குளிரும். கை கால் விறைச்சு போயிட்டு அவ ரொம்பவே காத்திருக்கா. நைட் ஆயிருச்சு. ஆனா சன்வின் வரவில்ல. சன்வின் வரக்காட்டியும் காத்திருந்தப்ப அவ கடைசி வரைக்கும் சன்வின் வரல. சன்வினுக்கு பிடிச்ச ஒரு சிடி தட்டி சோயோ வச்சுட்டு ஒரு லெட்டரும் சேர்த்து வச்சுட்டு போறாங்க. அப்படியே போயிட்டு காண நாள் ஆயிருச்சு. 10 வருஷத்துக்கு பிற்பாடு காட்டுறாங்க. அந்த 10 வருஷத்துக்கு பிற்பாடு சன்வின் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிறாரு. பெரிய ஒரு பணக்காரன் ஆயிறாரு. நல்ல வேலை பார்க்குறாரு. ஒரு கம்பெனியே நடத்துறாரு. அந்த அவர் குடும்பத்துக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரு சிகரெட் குடிக்கிறதுக்கு ரொம்பவே அடிமையாகிடுறாரு. அந்த சிகரெட் குடிக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்டும் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டும் அவ அவர் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணும் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சிகரெட் குடித்தா இங்கே யாரும் வரமாட்டாங்க. இங்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு யாருமே வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. பிஸ்னஸும் வெடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்கிறாங்க. ஜூன் சொல்லும்போது சன்யூன் சொல்கிறாங்க, இங்கே யாரும் வர தேவையில்ல. நான் ரொம்ப பெரிய பணக்காரன். வர்றவன் வருவான், வராதவே போவான். அதுக்காக எந்த பழக்கத்தை நிப்பாட்ட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வர்ற கஸ்டமர் பார்த்தா போதும். என்ன தேடுற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வேணும். தேவையில்லாத கஸ்டமர் எனக்கு தேவையில்லை. என்ன தேவையில்லைன்னு சொல்லி போகிறாங்கன்னா அவங்க பிரச்சனை. அவங்களுக்கு வேறு யாராச்சும் நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு இன்ஜினியர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே, சார் உங்களை தேடி தேஜு தூப்பத்தையிலேருந்து ஒரு வந்திருக்காங்க ஒருத்தவங்க. அப்போ இவர் போகிறாரு. சன்யூனா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சன்யூக்கு இவர் அடையாளம் தெரிஞ்சதுக்கு இவருக்கு தெரியல தேஜுவா அடையாளம். தேஜு அடையாளம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் சன்யூக்கு அடையாளமே தெரியல. அப்போ இவர் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு இருந்தாங்க தேஜுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டுவிட்டு, என் வீடை டெக்கரேஷன் பண்ணணும், என் வீடை சரி பண்ணணும், எனக்கு உங்களை தான் தேர்ந்து வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் அப்படியே சொல்கிறாரு, இல்லை எனக்கு செய்ய பிடிக்கல, எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும், அந்த ப்ராஜெக்டை நான் முடித்தாதான் எனக்கு 2 நாளில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும், என்னால் உங்கள்கிட்ட ப்ராஜெக்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சன்யூ சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. தேஜு சொல்கிறாங்க, ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள இவர்கிட்ட இப்போ வேலை செய்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், சார் நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. காஃபி ஷாப்பில் ஒன்று வச்சு பேசுகிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, என்ன விஷயம்னு கேட்கக்குள்ள சன்யூக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சன்னியோ சொல்கிறாரு. தேஜு சொல்கிறாங்க, நானும் நல்லா இருக்கேன். இப்போ ரொம்பவே நான் இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நல்லாவே இருக்கிறேன். நீங்கள் கேட்குற பணத்தை நான் தாரேன். எனக்கு என் வீட்டை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்பெக்டாக தான் கதைக்கிறாங்க. அப்படியே கதைக்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னால் முடியாது செய்ய, நீங்கள் போகலாம், எனக்கு திரும்ப வராதிங்க எனக்கு செய்ய சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லக்குள்ள போயிடுறாங்க. ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டு போயிடுறாங்க. போன பிற்பாடு இவருக்கு மனசில் ஏதேதோ தோணுது. திரும்பியும் இவருக்கு மனசு கேட்கல. திரும்பியும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. சரி நான் முடிச்சு தரேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு அப்படியே போயிட்டு வான் காரில் ஏறிடுறாங்க. காரில் 2 பேரும் போகிறாங்க. அப்போ தான் சொல்கிறார், தேஜு தூப்பத்தையில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, பழைய வீடு, அந்த வீடை உடைச்சி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்க்கக்குள்ள அவர் சொல்கிறாரு, சன்னியூ சொல்கிறாரு, இந்த வீடை உடைக்க தேவையில்ல தேஜு, எந்த வீடை உடைக்க தேவையில்ல, இந்த வீடு எல்லாமே நல்லா தான் இருக்குது, இதை கொஞ்சம் புதுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னால் சரிதான், இதை புதுப்பிச்சு எங்கள் அப்பாவை இங்கே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும், அதுதான் என் ஒரே ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சன்யூ 2-3 ப்ராஜெக்ட் கொண்டாந்து காட்டுறாங்க தேஜுக்கிட்ட. இதை எதையாச்சும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கிஃப்டாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இதெல்லாம் புது ப்ராஜெக்ட் தான், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது,
பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க தேஜுக்கிட்ட சன்யூ. சன்யூ பேசிக்கிட்டு இருக்க போது ஒரு டீ ஷாப்க்கு அவங்க சாப்பிட்றதுக்காக வெளியில் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஜூன் வந்துடுறாங்க. ஜூன் வந்து சொல்கிறாங்க, நான் சன்யூவை மேரி பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் மேரி பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுமே நாங்கள் 2 பேரும் மேரி பண்ணி அமெரிக்கா போகிறோம் அப்படின்னு ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சன்யூவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சன்யூ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் சொல்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் சன்யூக்கிட்ட யாரையும் வரவிட மாட்டேன், பல ஞாபகங்கள் திரும்ப வரவிட மாட்டேன், விட்டுட்டு போன எதுவுமே சன்யூவுக்கு தேவைப்படாது, நான் இருக்கும் வரையும் சன்யூவை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேஜுவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தேஜு யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்படியே வெளியில் போயிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே அடுத்த நாள் ப்ரொஜெக்டை பற்றி பேச தூங்குறாங்க. ப்ரொஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஜூன் கேட்குறாங்க, அந்த பொண்ணு நான் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சன்யூ எதுவுமே சொல்லலை. அப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ப்ரொஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கக்குள்ள, அந்த பொண்ணு நான் தானே சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோஜாவும் 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. பேசிக்கிட்டு போயிட்டு அப்போ அந்த ப்ரொஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது 2 பேருமே சோலோ நகரத்துக்கு போகிறாங்க. அந்த நகரத்தில் பழைய ஞாபகங்கள்லாம் சன்யூவுக்கு வருது. அப்போ ரொம்பவே கோவப்படுறாள் சன்யூ. அப்போ சோஜா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த டைம்லையும் எனக்கு ஒரு வாட்டி கூட வாய்ப்பு கொடுக்கல எதையும் பேசுகிறதுக்கு, இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு சாரியும் கேட்குறாரு சன்வின். சாரி அப்படின்னு சோஜாக்கிட்ட கேட்குறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அவங்க 2 பேரும் டின்னருக்கு போகிறாங்க. சோஜா அப்போ தான் அவங்க உண்மையான கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு லைஃப். நான் நினச்ச மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் முடித்தேன், இப்படி தான் அப்படி நடந்துச்சு. ஆனால் அவன் என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்தினான், கொடுமைசாலி. என்னைய ரொம்பவே சல்லி இருந்ததுக்குன்னா எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமும் அமையலை, சல்லி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் இந்த பிரச்சனையோட சேர்த்து நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றாவது என் குறிக்கோளே எங்கள் அப்பாவை சுகப்படுத்தி எங்கள் அப்பாவை அங்கே வைக்கி நல்லா அவரை பார்த்துக்கணுங்கிறது தான் என் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி போட்டு, நான் ஒன்றுக்குமே உதவாத ஒரு பொண்ணு, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் போயிட்டு போச்சு, எல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி கோட்பாடு போட்டு அழுகுறாங்க. சன்னியூவை கத்தி பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க. அப்போ சன்னியூ ரகசியமாக சொல்கிறாரு, கூலாகுங்க, நான் இந்த ப்ராஜெக்ட் முடிய காட்டியோ அவங்க கூட இருப்பேன், நீங்கள் கூலாக இருங்க, நான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சன்யூக்கு கால் ஒன்று வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. டாக்டர் கால் பண்ணுறாங்க, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு இவங்க சோஜோ சீக்கிரமாக போகிறாங்க. போயிட்டு அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா கிட்ட சொல்கிறாங்க சாப்பாடு ஊட்டுற வாக்கில், அப்பா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், சீக்கிரமாக நான் வீடை கட்டி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன், உங்களை சீக்கிரமாக குணப்படுத்திடுவேன் அப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் கட் பண்ணி வந்துடுறாங்க ஊருக்கு. வந்து வீடு கட்டுற இடத்துல வந்து சோஜோ சன்யூக்கு கூப்பிட்றாங்க. சன்யூ, நம்ம கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்கலாமா இந்த ஊரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஊரை சுற்றி பார்க்க போகிறாங்க 2 பேரும். ஊரை சுற்றி பார்க்க போயிட்டு அப்போ கேட்குறாங்க, இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சோஜோ அப்படின்னு கேட்குறாங்க சன்யூ. அப்போ சோஜோ சொல்கிறாங்க, இந்த நாள் ஞாபகம் இருக்கா சன்யூ அப்படின்னு கேட்குறாங்க. சன்யூ சொல்கிறாரு, ஓ நான் நான் ஞாபகம் இருக்கு, நவம்பர் 11 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சன்யூ காங்குறாரு ஏதோ சோஜோ மறைக்கிற மாதிரி. அப்போ அந்த சோஜோ பார்க்குறாங்க, என்னென்னு பார்க்க போகுது அன்னைக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அது ஏற்கனவே சன்யூ செஞ்சு கொடுத்தது சோஜோவுக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வீடு. அதை
செஞ்சு கொடுத்துருந்தாரு இல்லையா, அது கொடுக்கறதுக்காக தானே அன்னைக்கு வந்தார், அவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சன்னியும் சொல்கிறாங்க, அன்னைக்கு நான் பண்ண கோலை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அன்னைக்கு என்னை நீங்கள் காப்பாற்ற வருவீங்கன்னு நினச்சேன், என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினா அந்த நேரத்தில் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலை. அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க. நான் எத்தனையோ முறை உங்கள்கிட்ட சொல்கிற வந்ததே நீங்கள் என்னைய தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லியும் ரொம்பவே கவலைப்பட்டார் சன்யூ. சன்யூ கட்டி பிடிச்சி கிஸ் சன்வை கொடுத்துட்டு கிளம்ப போயிட்டாரு. அவர்கிட்ட நேரம் சரின்னு சொல்லி கிளம்ப போயிட்டாரு. சோயாவை காட்டுறாங்க அடுத்த சீனில். சோயாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோயோ உங்கள் அப்பா கண்டுட்டாரு. சோயோட்டு ஃபோனில் சன்னியூட்டு ஃபோட்டோ ஒன்று இருந்ததை இது யாருன்னு சோயோ கிட்ட கேட்கையும் சோயோ சொல்கிறாங்க, இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இருப்போக்குள்ள அடுத்த சீனில் சன்வினை காட்டுறாங்க. சன்வின் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போவோம் அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அமெரிக்கா நான் வரல, நான் இந்த ஊரில் தான் வளர்ந்தேன், இந்த ஊரில் தான் பிறந்தேன், இந்த ஊரில் தான் கல்யாணம் முடித்தேன், இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன், இந்த வீட்டை போட்டு நான் எங்கேயும் வரலை, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என் பிள்ளை பிறந்ததும் இந்த வீட்டில் தான், என் பிள்ளையோட நான் சந்தோஷமாக இருந்ததும் இந்த வீட்டில் தான், இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் சன்யூ கவனிக்கிறாரு. அம்மா சன்யூ ஒதுக்கி வச்ச உடுப்பெல்லாம் அம்மா போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி கனவு காங்குறாரு. அப்போ அவருக்கு ரொம்பவே கவலையாயிருது, ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, தனியாக உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் சன்யூ போகிறாரு. போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் திரும்பியும் சன்யூவை காட்டுறாங்க. சன்யூ பியானோ வாசித்து ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரில் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சிடி தட்டியும் ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த சிடி தட்டி சன்யூவுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க. சன்யூ சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் தான் நான் அனுப்பியிருக்கேன், உங்களை நான் ரொம்பவே நேசித்தேன், இன்னமும் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் தான் என் முதல் காதலி அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ரொம்பவே வருத்தப்படுறாங்க சன்யூ. அப்போ சாரின்னு கேட்குறாங்க, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்படியே வானத்தை நோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, மற்றவங்க மனசையும் காயப்படுத்தாம அவங்க சொல்ல வரதையும் என்னன்னு கொஞ்சம் சரி காது கொடுத்து கேட்கணும். அவங்க பக்கம் உள்ள நியாயங்களையும் பார்க்கணும். இப்படி தான் இந்த படம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு நான் உங்களின் விடைபெற போகிறேன். நிக்கி மூவி டாக்கின் விடைபெறுகிற. மீண்டும் ஒரு நாள் நல்ல படத்துடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.